சங்கர் IAS அகாடமி 19 ஆண்டுகள் பயணத்தில் 2200க்கும் மேற்பட்ட IAS IPS மற்றும் குடிமைப்பணி தேர்வாளர்கள். உங்கள் IAS IPS கனவை நிஜமாக்க உடனே 7677666266 என்ற எண்ணிற்கு கால் செய்யவும். காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த மூத்த தலைவர்கள் ஒருவரான MP திருநாவுக்கரசு இணைந்திருக்கிறார். வணக்கம் MP. வணக்கம் சொல்லுங்க. மேற்கு வங்கத்தில் மம்தா பானர்ஜியினுடைய முடிவு தனித்து போட்டின்னு முடிவு எடுத்திருக்கிறாங்க. ஆனால் அதே நேரத்தில் நாங்கள் இந்தியா கூட்டணியில தான் இருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. ரொம்ப குழப்பமா இருக்கே அவங்க ஸ்டேட்மெண்ட். ஒன்றும் குழப்பம் இல்லையா? இந்த மாதிரி அது மாதிரி சில கட்சிகள் இந்தியா கூட்டணிங்கிறது ஆல் இண்டியா லெவல்ல மத்தியில பிஜேபி ஆட்சி அகற்றப்பட்டு ஒரு மாற்றம் கொண்டு வருவதற்காக அமைக்கப்பட்டிருக்கிற ஒரு கூட்டணி அமைப்பு 26 கட்சிகளை சேர்ந்தது. அதுல சில கட்சிகள் தேர்தலுக்கு முன்னால உடன்பாடுக்கும் வரும். அதுலயும் சில கட்சிகள் இப்ப பிரதமரையே இப்ப திமுக ராகுல் காந்தி தான் பிரதமர்னு கூட முன்னே அறிவிச்சுட்டாங்க. கூட்டணி ஏற்கனவே பலமா இருக்குது. சில மாநிலங்கள்ல இப்ப உதாரணமா வெஸ்ட் பெங்கால் இப்ப நீங்க கேட்டீங்க, கேரளா எடுத்துங்க. காங்கிரஸும் மார்க்சிஸ்டும் தான் அங்க ஆளுங்கட்சியும் எதிர்கட்சியுமா இருக்காங்க. ரெண்டு பேரும் இருக்கிற 20 சீட்டு ஆளுக்கு 10 பகுந்து நிக்க போறது இல்ல. ரெண்டு பேரும் ஒருத்தர் எதிர்த்து போட்டி போடுற சூழ்நிலை வரலாம். அதே மாதிரிதான் வெஸ்ட் பெங்கால்ல அவங்களும் 2 3 நம்ம தரையிட்டு நாங்க போட்டு மம்தா பானர்ஜி அங்க இருக்கிற காங்கிரஸ் ஒத்துக்காம இருக்கலாம், அல்லது அதுக்கு மேல எண்ணிக்கை தர்றதுக்கு மம்தா பானர்ஜி விருப்பம் இல்லாமல் இருக்கலாம். அதனால தனித்தனியா அவங்க போன அறிவிச்சிருந்தாங்கன்னா அதனால ஒண்ணும் இல்ல, இந்தியா கூட்டணியில இருக்குன்னு சொல்லிருக்காங்கல்ல. அதனால தேர்தல் முடிஞ்ச பிறகு இந்த இந்தியா கூட்டணியில தொடருவாங்க. பிஜேபிக்கு எதிராக அவங்க வாக்களிப்பாங்க. இதுல இன்னொரு பிரச்சனை ஒண்ணும் கிடையாது. திரு திருநாவுக்கரசர், இதுல முக்கியமான இன்னொரு அம்சத்தை கவனிக்க வேண்டியிருக்கு. இப்ப தமிழ்நாட்டுல ராகுல் காந்தி தனது யாத்திரையை தொடங்கிய போது இங்கு திமுக தலைவர்கள், எம்பிக்கள், கூட்டணி கட்சியினர்லாம் பங்கு பெற்றார்கள். ஆனா மேற்கு வங்கத்துல மம்தா பானர்ஜி சொல்வது ஒரு மரியாதை நிமித்தமான அழைப்பு கூட இல்ல, எனக்கு எந்த தகவலும் சொல்லல அப்படின்னு சொல்கிற போது காங்கிரஸ் தான் இந்த டிஸ்டன்ஸை ஏற்படுத்திருச்சா? மம்தா பானர்ஜி இந்த முடிவுக்கு நீங்க தான் தள்ளிட்டீங்களோ? அதாவது நீங்க யாத்திரையை சொல்றீங்களா? ஆமா, ராகுல் காந்தி யாத்திரைக்கு மரியாதை நிமித்தமான தகவல் இல்ல, அழைப்பு இல்லைன்றாங்க. ராகுல் காந்தியினுடைய யாத்திரை என்பது கூட்டணி யாத்திரை அல்ல. அது கூட்டணி கட்சிகள்லாம் தலைவர்கள்லாம் சேர்ந்து யாத்திரையில நடக்கல, தொடர்ந்தும் நடக்கல. ஆரம்பிக்கிற போது ஒரு மரியாதை நிமித்தமாக தமிழ்நாட்டில் ஆரம்பிச்சோம். அதனால தமிழ்நாடு முதலமைச்சர், திமுகவுடைய தலைவர், காங்கிரஸ்ல இருக்கிற நல்ல கூட்டணி கட்சியினுடைய தலைவங்கிற அடிப்படையில அவர் தொடங்கி வைக்கிறது வாங்கன்னு ஒரு மரபுப்படி சம்பிரதாயப்படி இந்த நாகரிகத்துக்காக அழைச்சாங்க. அவரு தொடங்கி வச்சாரு. அது தொடக்கம்ங்கிறதுனால இப்ப அடுத்த கட்டமா இப்போ மணிப்பூர்ல தொடங்கினாரு 2வது கட்டம். அது கூட்டணி கட்சி தலைவர்கள் எல்லாம் யாரும் அங்க தொடங்கி வைக்கலையே. காங்கிரஸ் தலைவர் தான் மல்லிகார்ஜுன கார்கே தான் கொடி வச்சு தொடங்கி வச்சாரு. அதனால அந்த காங்கிரஸ் கட்சி நடத்துற யாத்திரை, தலைவர் ராகுல் காந்தி நடத்துற யாத்திரை, அமைதி யாத்திரை, அதுல காங்கிரஸ் தலைவர் தொடங்கி வச்சாரு. போற வழியில இஷ்டப்படுறவங்க பாக்குறாங்க மரியாதை நிமித்தமா. சில பேர் 10 அடி நடக்கிறாங்க, சில பேர் 1 கிலோமீட்டர் நடக்கிறாங்க. அது அவங்க சௌரியத்தை பொறுத்தது. அதனால இது கூட்டணி யாத்திரை அல்ல. அந்தந்த மாநிலத்துல போகும்போது அந்த மாநிலத்தில் இருக்கிற கட்சி தலைவர்களை கூட்டிட்டு தான் போகணும், அவங்கள்ட்ட சொல்லிட்டு தான் போகணும், அவங்களோட கலந்துதான் போகணுங்கிற அந்த அந்த சூழ்நிலையில இந்த யாத்திரை நடக்கல. அதனால இது காங்கிரஸ் நடத்துக்கிற, ராகுல் காந்தி நடத்துக்கிற தனியான பிரத்யேகமான யாத்திரை தான் அது. இப்ப காங்கிரஸ் கட்சிக்கு மம்தா பானர்ஜி 2 இடங்களை தான் கொடுக்க முன் வந்தார். அந்த தொகுதி உடன்பாடு எட்டப்படாததினால்தான் காங்கிரஸ் தலைவர்கள் இப்ப ஆதிர் ரஞ்சன் சௌத்ரி எல்லாம் மிக கடுமையான விமர்சனத்தை முன்வைக்கிறார். இப்ப மம்தா பானர்ஜி தனித்து போட்டியிடுகிறார்கள் அப்படின்ற இடத்துக்கு சொல்றாங்களே, அதெல்லாம் உண்மையா? சரி, அது உண்மையா இருந்தாலும் சரி, உண்மை இல்லையானாலும் சரி, ஒரு கூட்டணிங்கிற போது அந்த மாநிலத்தில் இருக்கிற கட்சி, ஒரு மாநில கட்சியோட அகில இந்திய கட்சியான காங்கிரஸ் மாநில அமைப்பு கூட்டணி ஏற்படுத்துகிற போது மாநில கட்சியினுடைய, அகில இந்திய கட்சியினுடைய மாநில அமைப்பை கலக்காமலோ, அவங்களுடைய விருப்பம் இல்லாமலோ, அவங்களோட உடன்பாடு இல்லாமலோ மத்திய காங்கிரஸா ஒரு கூட்டணி ஏற்படுத்த முடியாது. வெஸ்ட் பெங்கால்ல மம்தா பானர்ஜி கட்சியோட கூட்டணி போடணும்னா அங்க இருக்கிற தலைவராக ஆதிர் ரஞ்சன் சௌத்ரி, பார்லிமெண்ட் குழு தலைவர், காங்கிரஸுக்கும் தலைவராக இருக்காரு,
ஸோ அவரா இருக்கட்டும், அந்த கட்சி அங்க இருக்கிற வெஸ்ட் பெங்கால் காங்கிரஸ் கமிட்டியா இருக்கட்டும், அவங்களோட ஒரு இணக்கமான சூழ்நிலை ஏற்பட்டிருந்தால்தான் அந்த கூட்டணி வந்து சக்சஸ் அங்க இருக்கும். மத்தியில ஒப்பந்தத்தை போட்டுட்டு கீழே 2 பேரும் இணைஞ்சு வேலை பார்க்கலன்னா என்ன அர்த்தம் இருக்கு? அதுல இருக்கு நோ மீனிங் இன் தட். அர்த்தம் இல்லையா? அதனால கீழே 2 பேருக்கு இணக்கம் ஏற்படலைன்னா தனித்தனியா போற சூழ்நிலை வந்திருக்கலாம். அதனால தவறு ஒண்ணும் கிடையாது. ஆப்டர் எலெக்ஷன் அந்த மாதிரி ஜெயிக்கிற இடத்துல மம்தா ஜெயிக்கட்டும், காங்கிரஸ் ஜெயிக்கிற இடத்துல காங்கிரஸ் ஜெயிக்கட்டும், இது கம்யூனிஸ்டும் காங்கிரஸும் சேர்ந்தாலும் தெரியாது, சேர்ந்தாலும் சரி, தனித்தனியானாலும் சரி, தேர்தலுக்கு முன்னாடி எல்லாம் இந்தியால இருக்காங்க. இந்தியா கூட்டணியில பிஜேபிக்கு எதிராக தானே ஒன்று சேர போறாங்க. நீங்க பேசிக்கொண்டிருக்கிற போதே ஒரு அண்மை செய்தியை பார்க்கிறோம். மம்தா பானர்ஜியை சமாதானப்படுத்த காங்கிரஸ் முயற்சி அப்படின்னு பார்க்கிறோம். காங்கிரஸ் மூத்த தலைவர்கள்ல ஜெயராம் ரமேஷ் விளக்கம் கொடுத்திருக்கிறார். அப்ப ஒரு சமரச முயற்சியை நோக்கி நீங்க போகிறீங்களோ? போகலாம், தவறு இல்லையா? தேர்தலுக்கு முதல் நாள் வரைக்கும், இன்னும் சொல்ல போனா வேட்பாளர்களுடைய வாபஸ் வாங்குற கடைசி நாள் வரைக்கும் கூட அலையன்ஸ் பேசலாம். ஒருத்தர் 2 பேர் போடலாம், அதுல ஒருத்தர் வாபஸ் வாங்கலாம், ஒருத்தர் நிக்கலாம். அந்த வாபஸ் கடைசி நாள் வரைக்கும் கூட சில மாநிலங்கள்ல சில கட்சிகளோட இந்த மாதிரி நடக்கலாம். சரி, அரசியல்ல ஒரு ஜனநாயகம் ரீதியான நடக்கிற கட்சிகள்ல டிஸ்கஷன்ஸ்ல, கருத்து பரிமாற்றங்கள்ல, வாதங்கள்ல நடக்கக்கூடிய சாதாரணமான நிகழ்வுகள் தான் அது. சரி, நன்றி திருநாவுக்கரசர். சங்கர் IAS அகாடமி 19 ஆண்டுகள் பயணத்தில் 2200க்கும் மேற்பட்ட IAS IPS மற்றும் குடிமைப்பணி தேர்வாளர்கள். உங்கள் IAS IPS கனவை நிஜமாக்க உடனே 7667766266 என்ற எண்ணிற்கு கால் செய்யவும்.